வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது திருத்தலமாக இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் திருக்கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 108 திவ்ய தேசங்களில் இரண்டாவது திருத்தலமாக இருக்கக்கூடிய கோவில் நம்மளுடைய திருச்சி மாநகரில் தாங்க இருக்குது. திருச்சியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கோழி அல்லது திருவுறையூர் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஊரில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மிகவும் பழமையான கோவிலுங்க. நம்ம பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்தலம் கூட சொல்லலாங்க. கோயிலின் மூலவர் அழகிய மணவாள பெருமாளுங்க. பெயருக்கு ஏற்றபடியே கண்ணிற்கும் மனதிற்கும் இவர் இனிமையாக காட்சி தர்றாருங்க. இந்த பெருமாள் நின்ற கோலத்தில் சக்கரத்தை பிரயோகிக்கும் நிலையில் அனைவருக்கும் அருள்பாலிக்கிறாருங்க. இந்த கோவிலில் தாயாராக கமலவள்ளி நாச்சியார் இருக்காங்க. இந்த தாயாருடைய மற்றொரு பெயர் உறையூர் வள்ளி என்பதாகுங்க. இந்த கோவிலில் தாயாருக்குன்னு தனி சன்னதிலாம் எதுவும் இல்லைங்க. தாயார் எல்லா காலமும் அருள் பொங்கும் புன்னகை திருக்கோலத்தில் காட்சி தருவதால் மனதிற்கு ரம்மியமான தரிசனமாக இருக்குங்க. இந்த கோவிலோட வரலாறை பற்றி பார்ப்போங்க. சோழ நாட்டு மன்னரின் திருமகளான கமலவள்ளி பெருமாள் மீது ஒரு தீராத காதல் கொள்கிறாங்க. திருமணம் செய்தால் பெருமாளைத்தான் திருமணம் செய்வேன் என்று இந்த கமலவள்ளி கடுமையான விரதம் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தடுத்தும் எத்தனை பேர் சொல்லியும் கேட்காம இந்த விரதம் எல்லை மீறி போகுதுங்க. அப்படி எல்லை மீறி போகும்போது இனியும் கமலவள்ளியை சோதிக்கக்கூடாதுன்னு நினைச்ச பெருமாள் மனமிறங்கி கமலவள்ளியை திருமணம் செய்து கொண்டதாக இந்த கோயில் வரலாறு கூறுதுங்க. திருமணத்திற்கு பின்பு இந்த கமலவள்ளி நாச்சியார் என்று புதுப்பொலிவு பெற்றதா இந்த கோவில் வரலாறு சொல்லுதுங்க. கோவிலில் திருப்பானாழ்வார் அவதாரம் செய்த திருத்தலம் என்பதால் அவருக்கு இங்க ஒரு தனி சன்னதி இருக்குங்க. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரத்திற்கு முதல் நாள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீரங்கநாத பெருமாள் உற்சவமூர்த்தி இந்த கோவிலுக்கு எழுந்தருளி இருந்து கல்யாண உற்சவம் கண்டு பக்தர்களை அருள்பாலிப்பது வழக்கங்க. மிகவும் பழமையும் அபாரமான சக்தியையும் உள்ளடக்கிய இந்த திருவுறையூர் அழகிய மணவாள பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் மங்களசாசனம் எழுதியிருக்காங்க. கோவிலோட சிறப்புகளை பற்றி பார்ப்போங்க. முற்பிறவியின் தோஷம் காரணமாக திருமணம் நடக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்களும், திருமணமாகி சூழ்நிலையால் பிரிந்து வாழ்பவர்களும், இளம் வயதிலேயே தோல் நோயால் அவதிப்படுபவர்களுக்கும், அழகிய குழந்தை அறிவுள்ள குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கும் அனுகிரகம் கிடைக்கும் ஒரே திருக்கோயில் இந்த அழகிய மணவாள பெருமாள் திருக்கோவில் தாங்க. குறிப்பாக புதன்கிழமை சனிக்கிழமை அன்று இந்த கோவில் தரிசனம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவி என்பது ஒன்று இருக்காது என்று நம்பப்படுதுங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது திருத்தலமாக இருக்க திருக்கரம்பனூர் உத்தமர் கோவில் பற்றி பார்ப்போங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.